ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐ ஹவ் க்ரஷ் அட் ஒர்க், கேன் யூ கீப் எ சீக்ரெட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட பிளாட் பார்த்துலாம். பிளாட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா அதோட பேர்லேயே சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ வேலையில் 2 பேர் டேட்டிங் போகிறாங்க. அந்த டேட்டிங் போகிறது மற்ற கோவர்க்கருக்கெலாம் தெரிய விடாமல் பார்த்துக்கிறாங்க. அது கடைசியில் தெரிஞ்சுதா இல்லையா தான் இதோட பிளாட்டு. ஸோ பிளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும், பட் அது ப்ரெசென்ட் பண்ணியிருக்க விதம் ஹோல்சமாக இருக்குது. அதை பற்றி பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெயின் கப்பலை பற்றி தான். ஸோ எப்போவுமே மற்ற சீரீஸ்லலாம் ஃபஸ்ட்டு அவங்க பழகிறத காமிச்சிட்டு தான் அப்புறம் தான் டேட்டிங் போகிறத காட்டுவாங்க. ஸோ மற்ற சீரீஸ் மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட் எடுத்தோன்னே டேட்டிங் போகிறத காமிச்சிட்டு ஸோ கடைசி எபிசோடில் தான் அவங்க எப்படி பழகுனாங்க அப்படின்னு நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்படி கடைசி எபிசோடில் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஹோல்சமாக இருந்தது அது பார்க்கும்போது. ஸோ என்னடா அது ஹோல்சம்ன்றியேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ காமெடி வேறு, ஹோல்சம் வேறு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நகைச்சுவை வேறு, சிரிப்பு வேறு. ஸோ எந்த இடத்துலையுமே காமெடி பண்ண மாட்டாங்க. மெயின் கப்புளோட வாழ்க்கையில் நடக்கிற அந்த சைஸ் ஆஃப் லைஃப் அந்த கதையை அப்படியே காட்டுவாங்க. நம்மளுக்கு அது பார்க்கும் போது ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு சிரிப்பு கிடைக்கும். ஸோ அந்த சந்தோஷம் நிறைந்த ஒரு ஸ்மைல் கிடைக்கிறதுனால தான் நான் இந்த சீரீஸை ஒரு ஹோல்சம் சீரீஸ்னு சொல்கிறேன். ஃப்ராங்காக சொல்லணும்னா ஸோ ஃபஸ்ட் எபிசோட் லாஸ்ட் எபிசோட் வரைக்குமே சிரிச்சுன்னு இருக்குன்னு எனக்கே தெரியாமலே நான் சிரிச்சுன்னு இருக்கேன். நம்ம மெயின் கப்பலை பற்றி பேசியிருந்தோம்ல, உங்களோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ வேலையில் அவங்க பக்கத்தில் வரும்போது அந்த ஃபீலிங்ஸை வெளியில் காட்டாமல் இருக்குது. அப்புறம் எல்லா கோர் ஒர்க்கரும் சேர்ந்து வெளியில் போகும்போதுமே அந்த ஃபீலிங்ஸை வெளியில் காட்டாமல் சிலதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறது எல்லாமே ஹோல்சமாக இருந்ததுங்க. ஸோ சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி நீங்கள் பார்த்துக்கிட்டாலே சைட் கேரக்டர்ஸ்க்குன்னு ஒரு தனி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இந்த கதையில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. மெயின் கப்புள் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டை விட ஸோ சைட் கேரக்டருக்கு கொடுத்த அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. சைஸ் ஆஃப் லைஃப்னால் அந்த வேலையில் நடக்கிற அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இதில் காட்டியிருப்பாங்க. நான் கதை சொன்னதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். ஓகேவா, நான் சொன்னதை வச்சு நீங்கள் இது பார்க்கலாமான்னு வேணாமான்னு பார்த்துக்கோங்க. ஸோ மற்ற ராம்காம் மாதிரி இந்த ராம்காம் கிடையாது. ஓகேவா, நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ 2025 வின்டர் சீசனோட பெஸ்ட்டு ராம்காம் ஆனால் ஒரு ஹோல்சமான சீரீஸை மிஸ் பண்ணுறாதீங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இதோடதுக்கு தமிழ் டப் கிடையாது. ஓகேவா, நீங்கள் தமிழ் டப் இல்லாமல் கூட நம்ம அதெல்லாம் பார்ப்போன்னா நீங்கள் அது கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சப்போஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்களாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வின்டர் சீசனோட மற்ற ராம்காமையுமே நான் போடுறேன் வீடியோ. இப்படி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரையும் நான் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் பீஸ்.